வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளா வந்து நம்ம தோட்டத்தை காமிங்க, தோட்டத்தை காமிங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த பதிவு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாட்டுக்கு என்னென்ன தீனி போடுவீங்கன்னு ஆல்ரெடி கேட்டிருந்தீங்க. நாங்கள் பார்த்தீங்களா, இது வந்து தீவன புல்லு. இது நாங்கள் வந்து கொஞ்சமாக வச்சுருக்கோம். சும்மா சின்ன வயல் தான் அது. அந்த வயலில் நாங்கள் வச்சுருக்கோம். தீவன புல்லுலே பார்த்தீங்கன்னா, தென்னங்கன்றுங்க பாருங்கள், தென்னங்கன்று வச்சுருக்கோம். தென்னங்கன்றில் பார்த்தீங்கன்னா, கருணக்கிழங்கு ஊனியிருக்கோம். ஏன்னா தென்னங்கன்றில் வந்து கேப் அதிகமாக இருக்குது. அதனால் சரின்னு சொல்லிட்டு கருணக்கிழங்கு ஒரு ஓரமாக வச்சுருந்தோம். நல்லா கருணக்கிழங்கு நல்லா திரண்டு வரும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து ஒரு ஓரமாக வச்சுருக்கோம். இந்த சைடு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு மாட்டுக்கு சோளத்தட்டு இருக்குங்க. அதாவது செஞ்சோளம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் வந்து இந்த பக்கம் நாங்கள் கொஞ்சம் விசிறி இருக்கோம். 1/2 ஏக்கர் இருக்கும். சரியான மழை இல்லை அப்படிங்கிறதுனால வந்து வளர்ச்சி கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் வந்து முத்து சோளம் இருக்குங்க. இது வந்து நான் ஏற்கனவே நிறைய என்னோடய சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இது வந்து ரொம்ப வதவி போயிருக்கு, ரொம்ப காஞ்சாப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது வந்து இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல ஸ்டேஜில் இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும். அதாவது இப்போ அது ஓரளவுக்கு வந்து மழை வந்து பேஞ்சாப்புல தான் இருக்குது. அதனால் வந்து ஓரளவுக்கு வந்து கருது காஞ்சிக்கிச்சு, நல்லா முத்திக்கிச்சுமே கூட. வேவிக்கவே இல்லைங்க நாங்கள். ஏன்னா ஏற்கனவே சோளம் வந்து ரொம்ப காஞ்சாப்புல வருதா, அதனால் எங்களுக்கு வேவிக்கவே மனசே இல்லை. இங்கே பாருங்கள், இது சோவையை உரிக்கவே முடியல. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நல்லா மழை பெஞ்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நல்லா வலுவாக இருக்கும். கருதும் நல்லா பெருசாக இருக்குது. இந்த ஓரம்பாறை மட்டும்தான் அப்படி இருக்குது. உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதில் பாருங்கள், நல்லாவே உரிக்க முடியல. இப்போ நம்ம ஃபுல்லாக உரிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி மேலெல்லாம் சோளம் தெரியும். அப்படிங்கும் போது நமக்கு வந்து எறும்பு அரிக்க ஆரம்பிச்சிரும். அதனால தான் நம்ம அது மாதிரி உரிக்கவே இல்லை. இந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக குட்டையாக இருக்குது சோளம்லாம். பாருங்கள், இதெல்லாம் வரப்புலேயே பாருங்கள் சோளம் முளைச்சிருக்கு. 3 இருக்குது, ஒட்டுக்காவே இருக்குது பாருங்கள். காட்டோட 3/4 இப்படித்தாங்க இருக்குது சோளம்லாம். இந்த வருஷம் நமக்கு வந்து வெள்ளாமை அவ்வளோதான். இது வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. குட்டியாக தான் இருக்குது சோளம். பாருங்கள், இது வந்து தென்னை மரத்துக்கு அடியில் இதையே பார்த்தா உங்களுக்கு தெரியும் எப்படி சோளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி தான் பாதி வயல் இருக்குது, நிழல் கட்டி இருக்கலாப்புல. அந்த பக்கம் தென்னை மரத்துக்கு அடியிலையும் இப்படியுமே தான் இருக்குது. ரொம்ப குட்டியாக இருக்குது பாருங்கள். அது இல்லாமல் ஒரே கருதுலேயே பாருங்கள் 3 கருதாப்பில் வருது ஒரே தட்டில். இந்த வருஷம் அவ்வளோதான் நமக்கு. இன்னும் ஒரு 20 நாளையில் வந்து சோளம் வந்து நம்ம அறுவடைக்கு ரெடியாக இருக்குது. ஏன்னா நமக்கு முன்ன காமிச்ச மாதிரி பாருங்கள், சோளத்தட்டு வந்து ஓரளவுக்கு கருது வந்து காஞ்சிக்கிச்சு. தட்டு மட்டும்தான் இந்த பச்சையாக இருக்குது. மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால தான் இப்படி இருக்குது. இதுவே இன்னொரு 10 நாள் வெயில் அடிச்சுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த சோவையும் காஞ்சிரும். அப்போ நம்ம வந்து அறுவடை பண்ணிக்கலாம். இந்த பக்கம் பார்த்தா தெரியும், இது பக்கத்து வீட்டு வயல். பக்கத்து கட்டுக்காரங்களது பாருங்கள்ல, சோவெல்லாம் ஃபுல்லாக காஞ்சிக்கிச்சு. இந்த பக்கம் கொஞ்சம் பச்சையாக இருக்குது, இந்த பக்கம் காஞ்சிக்கிச்சு. ஒரு வாரம் முன்ன பின்ன. அப்போ இன்னும் ஒரு வாரம் போயிடுச்சுன்னா இது எப்படி இருக்கும் நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி மாட்டுக்கு வந்து இந்த சோளத்தட்டும் தீவனத்தட்டும் தான் போடுவோம். சோளத்தட்டு கொஞ்சம் வெட்டிட்டு வந்து வச்சாச்சு. தீவனத்தட்டும் ஆல்ரெடி நாங்கள் வந்து வெட்டிட்டு வந்து வச்சுருக்கோம், இன்றைக்கி ஃபுல் டே போடுறதுக்காக. நம்ம கத்திரிக்காய் செடியில் கத்திரிக்காய் பறிச்சிக்கலாம். நான் எப்போவுமே கத்திரிக்காய் பறிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த டப்பா தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் பறிச்சுட்டு உடனே என்ன பண்ணுவேன்னா, வெளியிலேயே மண்ணெலாம் இருக்கும்ல, அது நம்ம கீழெல்லாம் காய் இருக்குல்ல, அதனால நான் கழுவிட்டே எடுத்துகிட்டு போயிடுவேன். காய் ஆல்ரெடி நமக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. இருந்தாலும் மண் இருக்குது பார்த்திங்களா, அந்த மழை பெஞ்சு மண் அடிச்சிருக்கும். அதனால் அந்த மண்ணை நான் கழுவி உள்ளே எடுத்துகிட்டு போயிடுவேன். நீங்கள் ஒரு செடி வளர்க்குறீங்க அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி கத்திரிக்காய் செடி நான் சொல்லுவேன். கத்திரிக்காய் செடி நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ரொம்ப வளர விடாமல் இந்த மாதிரி சைடு 2-3 கிளை கண்டிப்பாக வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 1-2 வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கிட்டே வந்து அந்த கொழுந்தை மட்டும் கட் பண்ணி விட்டுக்கிட்டே வந்தோம். இந்த மாதிரி ஒரே செடியாக அடர்த்தியாக வரும். ஏன்னா நீங்கள் 2-3 செடி வச்சு ஏமாத்துறீங்கன்னு நீங்கள் சொல்லலாம். கண்டிப்பாக கிடையாது. இது ஒரே செடி தான். நீங்கள் நல்லாவே பாருங்கள், நான் கிளையை தூக்கும்போது நீங்கள் நல்லா பாருங்கள். இது ஒரே ஒரு செடி தான், ஃபுல்லாகவே கிளையாக இருக்குங்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. ஒரு செடியில் தான் அவ்வளோ காய் காய்க்குது, நிறைய காய் காய்க்குது. 1 கிலோ பக்கமாக எனக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இல்லை அப்படின்னா 2 நாளைக்கு ஒருக்காவுமே எனக்கு வந்து கத்திரிக்காய் கிடச்சிரும். நான் மட்டும் யூஸ் பண்ண மாட்டேன், எங்கள் தங்கச்சி வீடு இருக்குது, அங்கே நான் கொஞ்சம் காய் கொடுத்து விட்டுருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, யாராவது தெரிஞ்சவங்களோ சொந்தக்காரங்களோ யார் வந்தாலுமே நான் கத்திரிக்காய் பறித்து கொடுத்துருவேன். பறிச்சுனா எல்லாமே பறித்து கொடுக்க மாட்டேன், அவங்கவுங்க வீட்டு செலவுக்கு மட்டும் நான் பறித்து கொடுத்துருவேன். ஏன்னா வேறு யாராவது கேட்பாங்க, அவங்களுக்கு நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறத. நம்ம சேல்ஸ்லாம் கிடையாது. நம்ம வீட்டில் இவ்வளோ காய் இருக்குது, சரி நம்ம ஒவ்வொரு சமயம் நம்ம டெய்லியும் கத்திரிக்காயே சமைக்க முடியாது அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு கேட்கும்போது நான் வந்து கொடுத்துருவேன்.
இந்த செடியில் இது வரைக்கும் சொத்து வந்ததே கிடையாது. தவையில் சொத்து வந்துச்சுன்னா நான் வந்து சாம்பல் தெளித்து விட்டுருவேன். காயில் சொத்து வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு டப்பாவில் தான் நம்ம வந்து காய் பறிக்கணும். துணியில் வந்து காய் பறித்து போடக்கூடாது. அப்படி காய் பறித்தா சொத்து விழுந்துடும். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.